ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜித்யாஸ். இன்றைக்கி கோவலத்தில் இருக்க அவர் லேடி ஆஃப் மவுண்ட் கார்மல் அந்த ஆலயத்துக்கு தான் போக போகிறோம். அப்படியே ஆலயத்தோட வரலாறு பார்க்கலாம். நம்ம ஈசிஆர் சாலை வழியாகவும் செல்லலாம், இல்லை ஓஎம்ஆர் சாலை வழியாக போகிறோம் பொழுது கேளம்பாக்கம் டு கோவலம் சாலை அப்படின்ட்டு இப்போ நமக்கு லெஃப்டில் ஒரு ரோடு கட் ஆகும். அதை வழியாக போனாலும் கோவலத்துக்கு போகலாம். வார நாட்களில் நம்ம பார்த்திங்கன்னா நிறைய வேலைகள் செய்கிறோம். வீட்டில் இருக்கவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க, குழந்தைங்க எல்லாருமே நிறைய வேலைகள் செய்கிறோம். இந்த சண்டேஸில் இதை மாதிரி நம்ம வெளியில் போகிறோம்பொழுது மனசுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய இந்த சர்ச் கேளம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சர்ச். இந்த சர்ச்சோட வரலாறு தனி பதிவு போட்டிருக்கேன், பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். இதை அடுத்து தான் இப்போ அடுத்தது நம்ம கோவலத்தில் இருக்க சர்ச்சுக்கு போகிறோம். இந்த சர்ச்சுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நிறைய வரலாறு இருக்குது. அடுத்தபடி இந்த கோவலத்தை சுற்றி பார்த்திங்கன்னா தர்காக்கள், அடுத்தது மச்சநாராயண பெருமாள் ஆலயம், சர்ச்சும் நிறைய இருக்குது. மும்மதமும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப ஒற்றுமையாக வாழக்கூடிய மக்கள் நிறைந்த இடம்தான் இந்த கோவலம். நீங்கள் பார்க்கக்கூடியது உப்பு நீர் ஏரின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ஏரி தான் கோவலத்துக்கும் கேளம்பாக்கத்துக்கும் நடுவில் இருக்குது. ஸோ பேசிட்டே நம்ம சர்ச்சுக்கு வந்தாச்சு. இந்த ஆலயம் கட்டப்பட்டு 250 ஆண்டுகள் ஆகுது. நம்ம நடுவில் ஒரு பெல் அடிக்கிற அந்த மாடம் பார்க்குறோம். இந்த பக்கம் நமக்கு பார்க்கக்கூடியது பழைய சர்ச். இப்போ புதுசாக அந்த சாரம் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள், அது புது சர்ச். இந்த சர்ச் கட்டினதுக்கான ஒரு வரலாறுன்னு பார்க்கும்பொழுது ரொம்பவே ஒரு பிரமிக்க வைக்கிற வரலாறுன்னே சொல்லலாம். ஜெர்மன் வணிகர் பார்த்திங்கன்னா சென்னையில் வசிச்சுட்டு வர்றார். அவர் நிறைய ஒரு வணிகம் செய்து நிறைய செல்வந்தராக இருக்கார். ஒரு டைம் அவரோட ஒரே மகன் பார்த்திங்கன்னா இறந்துடுறாரு. அதனால் அவங்க மனைவி பார்த்திங்கன்னா மனநிலை பாதிக்கப்பட்டு சாந்தோம் சர்ச்சிலேருந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த கோவலம் வரையும் அவங்க கடற்கரையோரமாக நடந்தே வந்துடுறாங்க. பின்னாடியே இந்த சர் ஜான் மாண்டி இவங்களும் தேடிகிட்டே வராங்க, மனைவி எங்கே போயிருக்காங்கன்னுட்டு. அப்படி தேடிகிட்டே வரும்போது இந்த இடத்துல அவங்க மனைவி நின்றுடுறாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மாதா அவங்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க. ஏற்கனவே இந்த இடத்துல ஆலயம் கட்டப்படுவதற்காக பணிகள் துவங்கப்பட்டு ஒரு 25 ஆண்டுகள் அந்த பணிகள் நடைபெறாமல் நின்றுடுது. முதல் இதை கட்ட துவங்கினவர் இறந்துடுறார். இந்த நிலையில் தான் சர் ஜான் டி மாண்டி கிட்ட ஒரு வாய்ஸ் ஒன்று கேட்குது, மாதாவோட வாய்ஸ் கேட்குது. இந்த இடத்துல நீ ஆலயம் எழுப்பும் பொழுது உன்னுடைய மனைவியோட உடல்நிலை சரியாகும், உன்னோட வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்ற அந்த வாய்ஸ் கேட்ட உடனே இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த புது சர்ச் இப்போ சமீபத்தில் தான் கட்டப்பட்டது. 1808 அந்த காலகட்டத்தில் சர் ஜான் டி மாண்டி கட்டினது தான் இப்போ நம்ம அங்கே பார்க்கக்கூடியது. ஸோ இந்த ஆலயம் மிகவும் பார்த்திங்கன்னா பிரசித்தி பெற்றதுன்னு சொல்லலாம். உடல்நிலையை சீர் செய்யக்கூடியது. சர் டி மாண்டி அவரோட மனைவியும் பார்த்திங்கன்னா இந்த ஆலயம் 1808 கட்டி முடிக்கும் பொழுது அவங்களோட உடல்நிலையம் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக சரியாயிடுது. ரொம்ப அருள் மிகுந்த ஆலயமாக கருதப்படுற இந்த ஆலயம் அதிகப்படியான மக்கள் வர துவங்குறாங்க. அடுத்தபடி இந்த புது ஆலயம் எழுப்பப்படுது. இந்த ஆலயத்தோட சிறப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது நல்ல ஒரு மன அமைதியை கொடுக்கக்கூடியது. ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும் அப்படின்னும் பொழுது கோவலத்தில் இந்த ஆலயத்தை தரிசிங்க, ரொம்பவே மனசுக்கு அமைதியாக இருக்குது. எல்லா மதமும் சம்மதம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா பீச்சுக்கு வரதுக்கு முன்னே இந்த ஆலயத்தை பார்த்துட்டு இங்கே இருக்க கோவலம் பீச்சுக்கு போகிறாங்க. ஜூலை மாதங்களில் இங்கே திருவிழாக்கள் சிறப்பாக நடைபெறும். திருப்பூரூர் சேர்ந்த இந்த கோவலம் புனித கார்வெல் மாதா ஆலயத்தில் ஜூலை 16ஆம் தேதி ரொம்பவே சிறப்பாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தில் பழமை வாய்ந்த ஆலயமாக கருதப்படுற சர் ஜான் டி மாண்டி கட்டின ஆலயமாகட்டும், சமீபத்தில் கட்டப்பட்டிருக்க இந்த ஆலயமாகட்டும் ரொம்பவே பிரமிக்க தகுந்த வகையில் இருக்குது. நம்ம எங்கன்னா ஃபாரினில் இருக்குமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி இந்த ஆலயம் பிரம்மாண்டமாகவே இருக்குது. ஜூலை மாதத்தில் தேர் பவனி ரொம்ப சிறப்பாக நடைபெறும். நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா இந்த திருவிழாவுக்கு வருவாங்க. ஜாதி மதம் பார்க்காம இந்த கோவலத்தை சேர்ந்த இந்து மக்கள், முஸ்லீம்கள் எல்லாமே இந்த தேர் பவனியில் கலந்துப்பாங்க. ரொம்பவே பிரம்மாண்டமாக இந்த திருவிழாக்கள் நடைபெறும். மாலை 6 மணிக்கு வரும்பொழுது ரொம்ப சிறப்பாக நடைபெறும். இந்த ஆலயத்திற்கான ஆண்டு விழாவாக 215 ஆண்டுகள், அந்த ஒரு ஆண்டு விழா தான் இந்த ஆலயத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய மக்களால் கொண்டாடப்படுது.
கண்டிப்பாக இந்த கோவளம் பீச்சுக்கு வரவங்க இந்த பழமையான ஆலயமாகட்டும் இந்த புது ஆலயமாகட்டும் ரெண்டையுமே பாருங்கள், ரொம்பவே ரம்மியமாக இருக்குது. கட்டிடக்கலை, இந்த கலைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. டி மாண்டி அவர்கள் கட்டின இந்த பழைய சர்ச் ஆகட்டும், அங்கே புதுசாக கட்டியிருக்க சர்ச் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. அவர் மனைவி குணமான பிறகு அவருக்கான சொத்துக்கள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா டிடிகே சாலையில் நிறைய இருந்தது. எல்லாத்தையுமே இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆலயத்துக்காக எழுதி வச்சிட்டார். இன்றைக்கி சண்டே பீச்சுக்கு வரலன்னா எப்படி? அதனால் நாங்கள் சர்ச்சை பார்த்துட்டு சர்ச் முழுக்க சுற்றி பார்த்துட்டு இப்போ வந்திருக்க இடம் கோவளம் பீச். இந்த டைமில் பார்த்திங்கன்னா எல்லாம் மீன் பிடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ்ஷை இங்கே கொண்டு வராங்க. போட்டு வந்த உடனே இங்கே சுற்றி இருக்க மக்கள் அந்த போட்டுக்கிட்ட ஓடி வராங்க. எதுக்குன்னு எங்களுக்கு தெரியல. அப்புறமா தான் சொன்னாங்க, ஒவ்வொரு போட் வரும்பொழுதும் ஃப்ரெஷ்ஷாக இங்கே மீன்கள் கிடைக்கும், இதை அவங்க விலை சொல்லுவாங்க, வரவங்க விலை கேட்டு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னாங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு புது அனுபவமாக இருந்தது. சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் சில்லறை அளவில் வாங்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இந்த இடத்துக்கு வர்றது இந்த இடத்துல நடைபெறுது. மீன் பிரியர்கள் ஃப்ரெஷ்ஷாக வேணும்னும்போது கண்டிப்பாக இங்கே இருக்க பீச்சில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு எனக்கு புது அனுபவமாகவே இருந்தது. நம்ம அடுத்தது வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா மெரினா மால். ஓஎம்ஆரில் இருக்க மெரினா மால் இப்போ வரப்போகிற கிறிஸ்மஸ்க்கு நல்ல களை கட்டியிருக்கு. புதன்கிழமை வரக்கூடிய கிறிஸ்மஸ் திருநாளுக்கு அனைத்து கிறிஸ்மஸ் சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் வரக்கூடிய அடுத்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டினியூவாக வரத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் வரும். தொடர்ந்து வர பதிவுகளை பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுகளை சொல்லுங்கள். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.